இப்ப ஒரு வேர்ட்ல 2 வேவல்ஸ் நடுவுல வந்தா, அத நாங்க எப்படி பிள்ளைகளுக்கு ஈஸியா வாசிக்க சொல்லிக் குடுக்கலாம்? அத பத்தி ஹலோ, வெல்கம் டு த க்ரோ பிரைட் கிட்ஸ் சேனல். உங்களை எல்லாரையும் இன்னொரு புது வீடியோல சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். இப்பதான் இந்த சேனலுக்கு நீங்க முதல் வாரீங்கன்னா, என் பேர் பிரபா. நான் ஒரு 35 வருஷமா டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் இந்த டீச்சிங் அனுபவத்துல என்ன மாதிரி லேசா பிள்ளைகளுக்கு வாசிக்கிறதுக்கு சொல்லிக் குடுக்கலாம், என்ன மாரி எழுத, அவங்களுக்கு சொற்கள ப்ரொனவுன்ஸ் பண்ண எப்படி சொல்லிக் குடுக்கலாம்ன்றத பத்தி நான் வீடியோ போட்டுக் கொண்டிருக்கிறேன். இப்ப அநேகமா இது பேரண்ட்ஸுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ. இப்ப நீங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குமா இருந்தா, உங்களுக்கு கட்டாயம் இது பிரயோசனமா இருக்கும். நீங்க அத சப்ஸ்கிரைப் பண்ணி, நீங்க கன்டினியூவா பண்ணி பாருங்க. போன முறை இந்த தொடர்ச்சியாக இந்த முறை வீடியோ இருக்கும். நாங்க லாங் வேவல்ஸ், அதாவது 2 வேவல்ஸ் வந்தா எப்படி நாங்க வாசிக்க சொல்லிக் குடுக்கலாம்ன்றத பத்தி பார்க்கிறோம். போன முறை வீடியோல நாங்க 2 வேவல்ஸ் நடுவுலயும், கடைசியிலயும் வார மாரி இருந்தா, அத நாங்க எப்படி சொல்லிக் குடுக்கலாம்ன்னு பார்த்தோம். அதுல அநேகமா கடைசியில வரும். இந்த சைலண்ட் என்று சொல்லுவாங்க. அந்த சைலண்ட் என்றே நாங்க சொல்லாம, அது என்ன மாதிரி ஒரு லேசான வழியில அவங்களுக்கு எல்லா வேவல்ஸும் வாசிக்கக்கூடிய மாரி இருக்கு. எப்படி செய்யலாம் என்று போன முறை நாங்க பார்த்தோம். இப்ப இந்த முறை அந்த தொடர்ச்சியா அந்த 2 வேவல்ஸும் நடுவுல வந்தா எப்படி நீங்க வாசிச்சு சொல்லிக் குடுக்கலாம்? அத பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே. நாங்க இன்றைக்கு 2 வேவல்ஸ் நடுவுல வந்தா எப்படி வாசிக்கலாம்ன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், போன முறை நாங்க பார்த்த வேர்ட்ஸ்ல நடுவுல பின்னுக்கு வந்தது. நடுவுல ஒரு வேவல், இடையில கான்சனன்ட்ஸ் வந்தது. ரைட். அப்ப நாங்க அத என்ன மாரி, நான் ஒரு பாட்டு மாரி, ஒரு கதை மாரி சொல்றேன் நான். When 2 vowels go for walking, first one does the talking and he says his name. அப்ப அதோட சவுண்ட் வந்து சவுண்டா இல்லாம இனி அந்த நேம் தான் சொல்ல போகுது. உதாரணமா இது வந்து அதுக்கு பேர் அந்த சவுண்ட் வந்து ஏ. அது வந்து ஷார்ட் வேவலுக்கு தான் நாங்க ஏ என்று சொல்லுவோம். இப்போ லாங் வேவல்ன்றக்குள்ள அது அந்த பேரைத்தான் சொல்லும் என்று. இப்போ நாங்கள் அதை பார்ப்போம் என்ன மாதிரி செய்யலாம்ண்டு. இந்த ஏ அண்டு 2 வேவல்ஸில் நாங்கள் ஒரு வேர்ட் பார்ப்போம். இது வந்து லீஃப். எப்படி அவங்கள வாசிக்க விடலாம்? இது இது 2 vowel. He says his name. Name வந்து but he stays quiet, and then that's F. So E F, leaf. அப்போ அநேகமாக 2 வேவல் வரக்குள்ள நீங்கள் அவங்களை ஞாபகப்படுத்தலாம். புக்ஸில் பார்க்கலாம், 2 வேவல்ஸ் இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். லீஃப். இப்போ இது மட்டும்தான் அது கதைக்கும். இப்போ இன்னொன்று பார்ப்போம். meet. M-E-A-T. So 2 vowels. So he talks and he says his name with name on the E. So, eat, meet. So this இது குவாய்ட்டாக இருக்கும், சைலண்டாக இருக்கும். இன்னொன்று பார்ப்போம் இப்படி. S-E-A-T, seat. So seat வந்து seat. அப்போ 2 vowels. He talks, at name வந்து but he doesn't talk. So eat, seat. இப்போ இது EA-க்கு என்ன மாதிரி வாசிக்கலாம்னு பார்த்தோம். இப்போ நாங்கள் 2 vowels AI அதை எப்படி வாசிக்கலாம்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் முதலாவது வந்து the consonant sail. இப்போ 2 vowels போனால் முதலாவது vowel கதைக்கும் இந்த பேரை சொல்லும். அதோட பேர் வந்து A. So he stays quiet, silent. So sail. அடுத்தது pale. male. இப்போ இதை நாங்கள் இப்படி வேர்ட்ஸ் நாங்கள் போட்டு காட்டலாம். ஏஐயில் வர்றது முதல்ல நாங்கள் EA பார்த்தோம். இப்போ AI. இப்போ அவங்களுக்கு அதை கூட சொல்லக்குள்ள அவங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த வேர்ட்ஸை காண்ற நேரத்தில் எப்படி 2 vowels வந்து எப்படி வாசிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் OA.
பார்க்க போகிறோம். இப்போ OA வந்தது O, இது O, இது O, இது O. இப்போ A வந்து ஒன்றும் சொல்லாது, ரைட்? ஓகே, இப்போ நாங்கள் இந்த முதல் வேர்ட் பார்ப்போம். சோப், SOAP, சோப். அடுத்தது GOAT, 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 goat. இந்த A குவாய்ட்டாக இருக்கும். TOAD, 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 toad. So soap, goat, toad. இப்போ இது OA வந்து அப்படி வாசிக்கலாம். இப்போ O தட் மட்டும்தான் கதைக்கும், அதன் நேம் வந்து O. இப்போ லாங் வேவல்ஸ் கட்டாயம் 4 லெட்டர்ஸோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. லாங் வேவல்ஸில் 3 லெட்டர்ஸும் இருக்குது. நாங்கள் ஷார்ட் வேவல்ஸ் தான் 3 லெட்டர்ஸ்ன்றோம் இல்லையா? இப்போ இது லாங் வேவல்ஸ் 2 வேவலோட உதாரணமாக இதை பாருங்க. இது 2 வேவல்ஸ், ஆனால் ஒரு கான்சனன்ட் தான் இருக்குது. ஆனால் அந்த ரூல் இஸ் த சேம். First one does the talking, says his name. So I, tie. இதை பார்ப்போம். I. இவர் கதைப்பார். I, pie. பட் இதில் வந்து OE. இப்போ இதில் நாங்கள் ஒரே ஒரு கான்சனன்ட் போடுவோம். O, toe. So he keeps silent. So tie, pie, toe. இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ லாங் வேவல்ஸ் எப்படி வாசிக்கிறதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி லாங் வேவல்ஸ் சொல்லிக் கொடுக்குறீங்க? 2 நடுவில் வந்தால் 2 வேவல்ஸ், இல்லாட்டி முன்னுக்கும் பின்னுக்குமே இருந்தால், இடையில வந்தால், இப்போ என்ன மாதிரி இந்த ரூல்ஸை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க? அவங்களுக்கு லேசாக இருக்குதா, இல்லையண்டா அவங்களுக்கு அது படிச்சுக்கொள்ள கஷ்டமாக இருக்குதா? உங்களோட காமெண்ட்ஸை கொடுங்க. இந்த நான் செய்கிற இந்த முறை எப்படி இருக்குன்னு அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் காமெண்ட்டில் போடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பிடிக்கலையாட்டும் பரவாயில்ல, உங்களோட காமெண்ட்டை போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.